டேங்கப்பா பாகுபலி ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க போ. அக்க இனிமே நிம்மதியா தூங்குவோம்ல. இது வீடா? டேங்கப்பா இன்னும் மொத்த வீட்டையும் தூக்கிட்டு இருக்காங்க. வீட்டையே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹோம் டெலிவரியா இருக்குமோ? யாரோ ஒருத்தன் ஹோம் டெலிவரி போட்டிருக்கான். டேங்கப்பா பாகுபலி ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க போல. ஒரு 50 பேரை கூப்பிடுறேன். எதுக்கு? இந்த மலையத்துக்கு என் கையில வைக்க சொல்லு. தூக்கணும்ல. 10 ரூபாய் டிக்கெட் வாங்கணும் கேட்க மாட்டான். இந்த இடம் மாற்றம் நடந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் இவங்க ட்ரை பண்றாங்க போல. இந்த வீட்டுடைய வாஸ்துப்படி இந்த வீடு வந்துட்டு கிழக்கு பார்த்து தான் இருக்கணும். அவ்வளவுதானே? டே தம்பிங்களா, அப்படியே அந்த வீட்டை தூக்கி அப்படியே மல்லேக்கா கிழக்கு பார்த்து திருப்பி போடுங்க. வீட்டை திருப்பி போடுறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபன்னான வைரலான வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ. என்னது இது? இது என்ன மொழினே தெரியலையே. ஒருவேளை இது மெடிக்கல் காலேஜா இருக்குமோ? இப்பையில இருந்தே ட்ரைனிங் கொடுக்கறாங்க போல. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் கூட நல்லா தான் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறாங்க. என்னண்ணே ஒண்ணுமே புரியல. எந்த டாக்டரோட கையெழுத்தாவது இது வரைக்கும் யாருக்காவது புரிஞ்சிருக்குதா? விக்ஸ்ங்கறத தான் அப்படி சுத்தி சுத்தி எழுதி இருக்கேன். அத சாப்பிடு சரியா போயிடும். அநேகமா அவருக்கு அந்த மாசம் salary பெண்டிங்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு இவரே இப்படி போர்டில் எழுதுறாரு அப்படின்னா இதை பார்த்து எழுதக்கூடிய ஸ்டூடெண்டோடைய கையெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கங்க. சூப்பரப்பு. இது எந்த கிரகத்தை சேர்ந்த மொழினே தெரியல. ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. என்ன ஃப்ளைட் ரோட்ல ஓடுது பாத்தீங்களா? ஃப்ளைட் ரோட்ல லேண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இது இப்படி கூட ஓட்டலாம் போல. அதானே எத்தனை நாள் தான் நம்மளும் ஃப்ளைட்டை வானத்திலே ஓட்டிட்டு இருக்கிறோம். தாம்பரம் ஏர் ஃபோர்ஸ் ரன்வே 15 அங்க லேண்ட் பண்றா. அது வரைக்கும் ரிசீவ் ஆகல. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் ஸ்விட்ச் யுவர் கம்பெனி ஃப்ரீக்வென்சி. ஒருவேளை இது பஸ்ஸா இருக்குமோ? ஆனா இத பார்த்தா எல்லாம் கலந்த கலவை மாதிரி தெரியுது. இது காரா பஸ்ஸா கப்பலா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துட்டு இதை பாக்குறப்பே நம்மளுக்கு வருது. இனோவேஷன் பண்றேன் டிசைன் பண்றேன் அப்படின்ற பேர்ல எவனோ ஒருத்தன் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கான். இவனும் கன்ஃபியூஸ் ஆகி நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறான். Online death certificate request. The person listed on the death certificate is myself, someone else. Myself. அட கூறுகட்ட கொங்கா போயிலுங்களா. செத்தவன் எப்படி அவனே அவனுக்கு வந்து டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ண முடியும்? ஐயோ பொண்ணு பேசுதே. டேய் நான் போன இல்ல மனுஷன். ஒருவேளை ஆவியா வந்து சர்டிபிகேட் எடுப்பாங்களோ? இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன் இந்த மாதிரியான வெப்சைட்லாம் வந்துட்டு வெரிஃபை ஆர் யூ ஹியூமன் அப்படின்னு கேக்குதுன்னு. இருந்தாலும் எப்படி? ஒருவேளை முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறாங்களோ? இல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கிட்டே போவாங்க போல. தப்பு பண்ணா நரகத்துக்கு தான் போவோம்னு எங்களுக்கு தெரியும்யா. உன்கிட்ட சிக்கனா நீ சக்கைய புரிஞ்சுவனே எனக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு நல்ல ஜோசியரை கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போற வழி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணு. அக்க இனிமே நிம்மதியா தூங்குவோம்ல. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? யார் யாருக்கெல்லாம் தூங்கும் போது அந்த ஃபேன் வந்துட்டு தலை மேல விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கு. அதுலயும் நார்மல் ஃபேன்ல கூட இந்த மாதிரியான பயம் இருக்காது. சில ஃபேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் போதே கரகரன்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே ஃபேனை பாக்குறப்ப எப்போ இது கழுடு தலை மேல விழுவுமோ அப்படின்ற ஒரு ஃபீலாவே இருக்கும். இப்ப இதை பாக்குறப்ப இனி நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம். இருங்க, இந்த ஃபேனு கூண்டோட கழுண்டு தலைமையில விழுந்துட்டா என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்லீப் இன் பீஸ் ரெஸ்ட் இன் பீஸா மாறிடும். Zomato, you may be single but your order is not. Buy one get one. Wednesday is now live. கக்கிட்டான்
மொத்த வன்மத்தையும் கக்கிவிட்டான். இமோஷனல் டேமேஜ். இவங்க வேற புண்படுத்திக்கிட்டே போறாங்க. சோறு விற்க சொன்னா சோறு விற்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி வெந்த புண்ணுல விரல பாய்ச்சப்படாது. செவனேன்னு இருக்கிறவனை சொரிஞ்சு பார்க்கறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. இல்ல இவங்களுக்கு இந்த வாசகத்தெல்லாம் யார் எழுதி தராங்கன்னு தெரியல. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? பா அடங்கப்பா டேய், இதெல்லாம் கொண்டு வந்து மனுஷன் வீட்டுல மாட்ட முடியுவாடா. இந்த அம்மன் படத்துல ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடியில் லைட் போடுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இல்ல. இல்ல எனக்கு புரியல. இந்த மாதிரியான லைட் எல்லாம் வாங்கி வீட்டுல வந்து மாட்டி விட்டு நடுராத்திரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எழுந்து வரும்போது திடீர்னு இந்த லைட்டை பார்த்தாங்க அப்படின்னு வைங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. என்னடா இது இனோவேஷன், தலையை வெட்டி தூக்கல மாட்டின மாதிரி. ஒண்ணும் இல்ல. கூடவே இந்த லைட்டை ஆன் பண்றப்ப ஒரு சிரிக்கிற சத்தத்தையும் போட்டு விட்டீங்கன்னு வைங்க, ஃபினிஷ். நாசாவுக்கு இது வீடா? வீட்டுக்குள்ள லிஃப்ட் வச்சு பார்த்துருக்கேன், ஆனா வீட்டையே லிஃப்ட் மாதிரி வச்சு இப்பதான் பாக்குறேன். மினி கிராஃப்ட் பிளேயரா இருப்பாரு போல. என்ன ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் சரி, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு எப்படி போவாங்க? மேலே போறதுக்கு படிக்கட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. பாத்தீங்களா, இதுக்கிடையில 3 அடுக்கு மாடி கட்டியிருக்காங்க. எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இவங்க தான் சரியா புரிஞ்சிருக்காங்க. ஒரு மாடிக்கு ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க போல. இது வீடா சார்? இல்ல இதுதான் உங்க வீடா? ஆமா சார். இப்போதி சும்மா சொல்லக்கூடாது, இதைத்தான் சந்தில சிந்து பாடுறதுன்னு வாங்க. அங்க பாத்தீங்களா, இன்னும் கூட கொஞ்சம் சைட்லலாம் இந்த அந்த 2 பக்கம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுல கூட 2 பில்டிங் கட்டலாம், தப்பு இல்லை. படிக்கட்டா இது? சாதா காலத்திலே படிக்கட்டில் இறங்கும்போது பாதி பேர் வலிக்கி விட்டு விழுந்துடுறாங்க. இந்த லட்சணத்துல இப்படி ஒரு கார்பெட் டிசைன் வேற. இதையெல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகி கண்ணு ஃபியூஸ் ஆயிர மாட்டிருக்கு. படிக்கட்டுல கார்பெட் போடுறேன் அப்படின்ற பேர்ல காலுக்கு மாவு கட் போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டிசைனை போட்டு நீ இந்த படிக்கட்டுல நடப்பியா? இந்த படிக்கட்டுல நடக்கிறவங்க கீழே பார்க்காம இறங்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தப்பி தவறி கீழே பாத்தீங்க, தலை சுத்தி கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தியேட்டர்ல காலை வச்சு தடவி தடவி நடந்து போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தடவி தடவி நடந்து போனா ஒருவேளை இதுல இருந்து தப்பிக்கலாம். இவ்வளவு முடிச்சிடணும் அப்படின்ற முடிவோடய டிசைனை போட்டிருக்கான். பசியோடு பிரியாணி சாப்பிடும் போது காத்திருந்த பேரதிர்ச்சி, பிரியாணியில் கிடந்த பீடி. சூப்பர் சூப்பர், பயங்கரம்ல. அதான் பிரியாணி கொடுத்தா தம் போட்டு கொடு தம் போட்டு கொடுன்னு சொல்ல வேண்டியது, போட்டு தந்தா திட்ட வேண்டியது. இவங்க தம் பிரியாணி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல. இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏதோ கொஞ்சம் நீட்டமா பீடியா இருந்ததுனால தெரிஞ்சிருச்சு. வேற எதனாச்சும் அதுல கலந்து அதை தெரியாம யாராச்சும் சாப்பிட்டு அப்புறம் உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருந்ததுன்னு வைங்க, அது ரொம்ப கஷ்டம். அதனால சாப்பாடு தரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா தாங்க. டென்டல் கிளினிக் இனாகுரேஷன். ஓஹோ ஓஹோ ஓஹோ, அது டென்டல் கிளினிக்கா? அதனால பல்லாலேயே கடிச்சு பிக்கிறாரு. என்ன ஒரு மூளை, என்ன ஒரு மூளை. தொழில் மேல எப்படி ஒரு வெறி இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கே பல்லு இருக்குது. சரி, இது டென்டல் கிளினிக்கா இருக்கிறதுனால இப்படி பல்ல கடிச்சு அதை பிச்சு திறக்கிறீங்க. அப்ப இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆபீஸா இருந்தா புல்டோசர் விட்டு ஏத்தி திறப்பீங்களோ? தப்பு பண்ற. புல்டோசர் விட்டா இடிஞ்சிரும்ல, பரவாயில்ல போயிட்டு போகுது. ஒரு நியாயம் வேணாம். இவரையும் இதில் நிக்கிறாரு. நேரம் காட்டுற கிளாக்குக்கே நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வெயிட் a minute. என்னாச்சு? வெயிட்ட பாக்குறேன்னு சொல்லி வால் கிளாக்க தூக்கி ஃப்ளோர்ல போட்டு மேலே ஏறி நிக்கிறாரு. இவருடைய எக்ஸாக்ட் வெயிட் கரெக்டா 2 மணி 1 நிமிஷம். ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியல. மனுஷன் நைட்டு நேரம் கட்ட நேரத்துல போயிட்டு சம்பவம் பண்ணியிருக்கான். தலைவர் ஃபுல் டைட்டா இருந்திருப்பாரு போல. ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு பயங்கர ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட் போடுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.